அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு சப்பாத்தி, நான், ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஏற்ற ஒரு காம்பினேஷன் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான மசாலாவுக்கு பார்த்துட்டு வந்துடலாம். மசாலா போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா உருகி வரட்டும். 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். எடுக்கணும், போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். கசகசா ஒரு 1/4 டீஸ்பூன் கருகி போயிடும், அதனால் பிறகு போடணும். உங்கள்கிட்ட முந்திரி இருந்துச்சுன்னா இப்போ ஃபஸ்ட்டு முந்திரியை போட்டு அதே முந்திரி இல்லை, பொட்டுக்கடலை தான் நான் போட போகிறேன். அதனால் வந்து பொட்டுக்கடலை பிறகு போடலான்ட்டு இருக்கேன். எண்ணெயில் முந்திரி வதங்கி அந்த கிரேவி வர்றப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்கிறேன். இந்த வெண்ணெயில் வதங்குறப்ப நல்லாயிருக்கும். சின்ன துண்டு இஞ்சி 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கிறேன். 4 வெள்ளை பூண்டு போட்டுக்கலாம். போட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கலாம். 1 டீஸ்பூன் வறுத்த மல்லித்தூள், டீஸ்பூன் மிளகாத்தூள். காரமெல்லாம் நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா இப்போ வதங்கினது போதும். இப்போ ஆற விட்டி மிக்சியில் நல்லா வந்து பேஸ்ட்டாக விழுதாக அரைச்சிக்கணும். அடுத்து வந்து நம்ம பன்னீரை வந்து வெண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். வேறு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் வந்து வெண்ணெய் போட்டுக்கலாம். வெண்ணெய் நல்லா உருகட்டும். பீசஸாக கட் பண்ணி வச்ச பன்னீர் இதில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கணும். பாருங்கள், பக்கம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த கிரேவியை நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் வாங்க. வறுத்த பொருட்கள் எல்லாம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு, பேஸ்ட்டு போல். இவ்வளோ ஒரு சட்டி வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் உருகட்டும். 3 லவங்கம் 2 ஏலக்காய் போட்டிருக்கேன், அதை போட்டுக்கலாம். நல்லா வெண்ணெயில் நல்லா வந்து வதங்கட்டும். வெண்ணெயில் நல்லா வர விட்டுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுது அதில் ஊற்றிக்கணும். மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி ஊற்றிடலாம். இன்னும் கூட கொஞ்சம் ஊற்றலாம் போல். ஊற்றிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு போட்டுறேன். இதுக்கு தேவையானது பார்த்துட்டு போட்டுக்கலாம். பச்சை பட்டாணி தோலில் இருக்கும்ல, தோலெல்லாம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன், கழுவி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். வந்து இந்த கிரேவிலேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது, அதை ஊற்றிக்கலாம். பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. ஒரு 3/4 டம்ளர் இருக்குங்க, சூடு பண்ணினேன், அதை ஊற்றியிருக்கேன். நல்லா வந்து பட்டாணியெல்லாம் கலர் மாறி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம பொரிச்சு வச்ச பன்னீரை இதில் ஒன்றா போட்டுடணும். போதே அழகாக கண்ணுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது, வாசமும் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ வெந்தயக்கீரையை இப்படி போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்கள், சூப்பரான பட்டர் பன்னீர் ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.